மறுபடியுமாக அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வந்திருக்கிற யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையிலே ஆண்டவரை துதிப்பதற்கு ஒரு நல்ல நேரத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். யாவரும் எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் தேவ சமூகத்திலே ஒரு 10 நிமிடம் ஆண்டவரை ஆராதனை செய்ய போகிறோம். கர்த்தருடைய ஆலயத்திலே நாம் கூடி வந்திருப்பது கர்த்தரை உயர்த்த, கர்த்தரை கனம் பண்ண. அவர் ஒருவரே மகிமைக்குரியவர், அவர் ஒருவரே மாறாதவர், அவர் நம்மை நேசித்தவர், அவர் நமக்காக தன்னை பலியாய் ஒப்பு கொடுத்தவர். அற்புதமான ஒரு ஆண்டவரை நாம் நேசிக்கிறவர்களா இருக்க வேண்டும். கர்த்தருடைய ஆலயத்தில் வந்திருக்கிற நாம் அவரை உயர்த்துவதற்காக நம்முடைய உள்ளத்தையும் இருதயத்தையும் திறந்து கொடுத்து, இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அவர் துதி சொல்வதற்காகவே நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். தேவதூதர்களை ஆண்டவர் படைத்த பொழுது துதிப்பதற்காக படைத்தார். ஒருவேளை அவங்க துதிக்க மறந்தாங்க, பெருமை கொண்டாங்க. ஆண்டவர் விலைக்கிட்டு மனிதர்களை ஏற்படுத்தினார். என் ஜனங்கள் என்னை துதிக்க வேண்டும், என்னை நேசிக்க வேண்டும், என்னை ஆராதனை செய்ய வேண்டும். அவர் ஒருவர் தான் மகிமைக்கு பாத்திரர், அவர் ஒருவர் தான் கனத்துக்கு உரியவர். அவர் மாறாத ஒரு தேவன். உங்களையும் என்னையும் நேசிக்கிற கர்த்தர் மாறாதவர். அவர் மாசற்ற ஒரு தெய்வம். நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து ஜீவன் உள்ளவர். எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்வோமா? இயேசுவே உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை துதிக்கிறோம்னு சொல்லலாம். மனதார கர்த்தரை துதிக்கலாம். வாய்களை திறந்து இயேசுவே உம்மை துதிக்கிறோம், இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார், என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே. ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவே, உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவே, தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவே. ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே. கரங்களை உயர்த்தினவர்களாக ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். இந்த ஆலயத்தில் நாம் வந்திருக்கிறோம். இது கர்த்தருடைய ஆலயம்.
கர்த்தர் மகிமையாய் வீற்றிருக்கிற ஆலயம், கர்த்தர் எழுந்தருளி இருக்கிற ஒரு ஆலயம். கர்த்தருடைய ஆலயத்திலே சுகம் உண்டு, கர்த்தருடைய ஆலயத்திலே விடுதலை உண்டு, கர்த்தருடைய ஆலயத்திலே கர்த்தர் உண்டு, கர்த்தருடைய ஆலயத்திலே வார்த்தை உண்டு, கர்த்தருடைய ஆலயத்திலே நமக்கு ஔஷதம் உண்டு, கர்த்தருடைய ஆலயத்திலே நம்மை விடுவிக்கிற மன்னா உண்டு, நம்மை போஷிக்கிற அப்பம் உண்டு, நம்மை நடத்துகிற தெய்வம் அவர். இந்த ஆலயத்தில் நின்று அவரை துதிக்கிறோம். என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே, என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே, என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. ஆராதனை, ஆராதனை அப்பா, அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை, ஆராதனை அப்பா, அப்பா உங்களுக்கு தான். ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. இயேசு ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே. எல்லா துயரம் மறந்திருப்பே. உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே. எல்லா துயரம் மறந்திருப்பே. ஆராதனை, ஆராதனை அப்பா, அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை, ஆராதனை அப்பா, அப்பா உங்களுக்கு தான். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உண்மையுள்ள தெய்வமே இயேசுவே, உம்மை துதிக்கிறோம். இயேசுவே இரட்சகா, இயேசுவே என் இரட்சகா, இயேசுவே என் மீட்பர், இயேசுவே என் மீட்பர். சின்னஞ்சிறு வயதில் தெரிந்து கொண்டார், காணாமல் போன நம்மை பெயர் சொல்லி அழைத்தார். சின்னஞ்சிறு வயதில் தெரிந்து கொண்டார், காணாமல் போன நம்மை பெயர் சொல்லி அழைத்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம். மனதார உம்மை ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகளை என் கர்த்தர் ஒருவருக்கே செலுத்துகிறோம். நீரே என் புகழ்ச்சிக்குரியவர், நீரே என் வாழ்த்துதலுக்குரியவர், நீர் என் வணக்கத்துக்கு உரியவர், நீர் என் மகிமைக்கு பாத்திரர், நீர் என் கணத்துக்கு உரிய தெய்வம். உம் கரத்திலே எங்களை தாழ்த்துகிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. வியாபாரம் அமர்வோம். இனிய நாமத்தினாலே வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசுவை ஆளுகிறவர் ஊழியத்தின் சார்பாக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துதலையும் நன்றியையும் நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த நாளிலே உங்க மத்தியில் நின்று ஆண்டுடைய வார்த்தையை கொடுப்பதற்கு அன்போடு கூட அழைத்த சபை குருவானவர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை குடும்பமாக தெரிவித்துக் கொள்ளுகிறோம். மற்றும் கோவிலில் உள்ள எல்லா டிசிகளுக்காக குருக்களுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். அற்புதமாய் கர்த்தர் இந்த ஆலயத்தை நடத்தி வருகிறார். நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த ஒற்றுமை, அந்த ஐக்கியம் என்னாலும் வளர கர்த்தர் கிருபை செய்வாராக. நேரத்துக்கெல்லாம் எங்க போயிருந்தீங்க? பாதி வேற காணும். இந்த நாளிலே வாருங்கள், கர்த்தர் உங்களை மாலையில் ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலே ஆண்டுடைய வார்த்தைக்கு ஆதாரமாக 1 சாமுவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்க அன்பாய் நான் கேட்கிறேன். இந்த வேதம் சொல்லுகிறது, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நேற்றைய தின கூட்டத்திலே ஆண்டவர் இந்த நாட்கள் நெந்து காலத்திற்காக நான் தேவ சமூகத்திலே காத்திருந்த பொழுது கனத்தை குறித்து என்னோடு கூட பேசும்படி ஆண்டவர் உதவினார், என்னோடு பேசினார். அதனால நேற்றைய தினத்திலே கர்த்தருடைய அலங்காரமாய் மாறுவதற்கு, கனத்துக்குரிய பாத்திரமாய் மாறுவதற்கு அந்த அலங்காரம் அவசியம் என்று சொல்லி நேற்றைய தினத்திலே நான் பேசினேன். இன்றைய தினத்திலே ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, கனத்தை சுதந்தரிப்பது எப்படி என்று ஆண்டவருடைய காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் வாஞ்சிக்கிறேன். ஏலி என்ற ஒரு பிரதான ஆசாரியனிடத்திலே சொல்லப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை தான் இந்த வார்த்தை. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏலி என்கிறவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்புக்கு சுமார் 1214ஆம் ஆண்டிலிருந்து 1116ஆம் ஆண்டு வரைக்கும் வாழ்ந்த ஒரு மனிதர், ஒரு ஆசாரிய வகுப்பை சேர்ந்தவர். ஆரோனுடைய குமாரனாகிய இந்த சந்ததியிலே அவர் வருகிறார், ஒரு ஆசாரியத்துவ பணி செய்கிறார். ஏலி என்ற பெயருக்கு அர்த்தம் உயர்வானவன், என் தேவன் உயர்ந்தவர் என்று சொல்லப்படுகிறது. அந்த ஏலி 98 வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்கிறார். அந்த ஏலி என்கிற அந்த மனிதர் ஆண்டவருக்காக நீண்ட காலம் ஊழியம் செய்த, ஆசாரியத்துவ பணி செய்த ஒரு நல்ல ஒரு தேவ மனிதர். அந்த தேவ மனிதனிடத்திலே தான் ஆண்டவர் இந்த வார்த்தை சொல்லுகிறார், என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது யார் சொன்னாங்க அப்படின்னா 27ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய மனிதன் ஒருவன் வந்து ஏலியினிடத்திலே இந்த வார்த்தைகளை சொன்னதாக நாம் வாசிக்கிறோம். அந்த மனிதனுடைய பேர் நமக்கு தெரியாது, ஊர் நமக்கு தெரியாது, எங்கிருந்து வந்தார் எங்கு போனார் என்று நமக்கு தெரியாது. அட்ரஸ் இல்லாத ஒரு ஊழியக்காரனை கொண்டு அற்புதமாய் சொன்ன ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை தான் இந்த வார்த்தை. ஆண்டவர் சொல்லுகிறாரு, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் கனப்படுத்துகிற ஒரு தெய்வம். 1 நாளாகமம் 16:27 மகிமையும் கனமும் என் சமூகத்தில் இருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 96:6 வாசிக்கும் பொழுது அங்கேயும் இதே வார்த்தை சொல்லுகிறது, மகிமையும் கனமும் தேவனுடைய சமூகத்தில் இருப்பதாக இருக்கிறது. பிரசங்கி 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் எப்படி சொல்லுகிறது, செல்வம், சம்பத்து, கனம் அது தேவனுடைய கரத்திலிருந்து வருகிறது, தேவனால் கொடுக்கப்படுகிறது என்று வசனத்திலே நாம் பார்க்கிறோம்.
தாவீது அதை குறித்து சொல்லும் பொழுது 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல சொல்றாரு, ஐசுவரியமும் கனமும் உம்மாலே எனக்கு வருகிறது என்று அவர் அங்க சொல்லுகிறார். ஆண்டவர் கனப்படுத்துகிற ஒரு ஆண்டவர். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் எப்படி சொல்லுகிறது, இரட்சணியம், மகிமை, கனம், வல்லமை அது தேவனிடத்திலிருந்து வருவதாக வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது அறிந்து கொள்ளலாம். ஆண்டவர் கனப்படுத்துகிறவர், ஹானரபிள், ஹானர் பண்ணுகிறார், மரியாதை கொடுத்து நடத்துகிற ஒரு ஆண்டவர். மனிதர்களை கனம் பண்ணுகிறவர், மனிதர்களை கௌரவப்படுத்துகிறவர், மனிதனை ஒரு அந்தஸ்துக்குள்ளாக வைக்க விரும்புகிற தேவன் தான் நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து. நம்முடைய தேவன் நம்ம எவ்விதத்திலும் கனம் உள்ளவர்களாய் பார்க்கிறார், கனம் உள்ளவர்களாய் மாற்ற விரும்புகிறார். வேதம் முழுவதும் நீங்க வாசிக்கும் பொழுது அப்படிப்பட்ட கனத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9-10 வசனம் சொல்லுகிறது, யாபேஸ் என்ற மனிதன் தன் சகோதரனை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான் என்று வேதத்திலே நம்ம பார்க்கலாம். 2 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, யோசபாத்தினுடைய கனம் மிகுதியா இருந்துச்சு என்று நம்ம பார்க்கிறோம். 2 நாளாகமம் 32, 29, 27 நினைக்கிறேன். அதுல சொல்லப்பட்டு இருக்கிறது, எசேக்கியா ராஜாவின் கனம் மிகுதியா இருந்துச்சு என்று நம்ம பார்க்கிறோம். எஸ்தர் 6:6 மொர்தெகாய்க்கு ராஜாவினால் வரக்கூடிய கனத்தை குறித்து அங்க சொல்லப்பட்டு இருக்கிறதை நம்ம பார்க்கலாம். எந்த மனிதனையும் ஆண்டவர் கனமுள்ளவர்களாய் பார்க்கிறார், எந்த மனிதனையும் ஆண்டவர் கனப்படுத்த விரும்புகிறார். உங்க வாழ்க்கையில, உங்க வேலை செய்யற இடத்துல, உங்க படிப்புல, உங்க தெருவுல, உங்க ஊர்ல, உங்க வியாபாரத்துல ஆண்டவர் கனப்படுத்த விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கை தரத்தை ஆண்டவர் பார்க்கும் பொழுது அற்பமாக பார்ப்பதில்லை, ஏனோ தானா என்று மனிதர்களை பார்ப்பதை போல பார்ப்பதில்லை, மற்றவர்களைப் போல ஆண்டவர் பார்ப்பதில்லை, சாதாரணமான மனிதர்களைப் போல தெய்வம் பார்ப்பது கிடையாது. மனிதர்களை அவர் கனம் உள்ளவர்களாக பார்க்கிறார் என்று இந்த வேதம் முழுவதும் நாம் அறிந்திருக்கிற ஒரு சத்தியம். அதான் ஏலியினிடத்திலே ஆண்டவர் ஒரு ஊழியக்காரனை கொண்டு சொல்லுகிறார், என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். ஆண்டவருடைய கனம் கொடுக்க அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். கனத்தை சுதந்தரிப்பது கொஞ்சம் கடினம். கடின முயற்சி இல்லாமல் தேவனிடத்திலிருந்து எந்த கனத்தையும் பெற முடியாது. நம்ம எல்லாருக்கும் கனத்தை விரும்புகிறோம். நம்ம வேலை செய்யற இடத்துல, படிப்புல, தொழில நம்ம கனத்தை விரும்புகிறோம். நம்ம எல்லாரும் கனம் பண்ணணும், எல்லாரும் நம்ம மதிக்கணும், எல்லாரும் நம்மளை புகழணும் நம்ம நினைக்கிறோம். அதை செய்வதற்கு என்ன செய்வது? குறுக்கு வழியிலே போனால் கனத்தை சுதந்திரிக்க முடியாது. ஆண்டவர் விரும்புகிற எப்படிப்பட்ட கனத்தை கொடுக்கிறார், கனத்தை பெறுவதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் என்கிற 5 காரியத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். நீ என் பார்வைக்கு அருமையாயிருக்கிறபடியினால் கனம் பெற்றாய். பக்கத்துல இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்களேன். ஆண்கள் ஆண்களுக்கு, பெண்கள் பெண்களுக்கு. நீ என் பார்வைக்கு, சொல்லுங்க, அருமையாயிருக்கிறபடியினால் கனம் பெற்றாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மாத்தி சொன்னீங்கன்னா தப்பா போயிடும். அதனாலதான் ஆண்கள் ஆண்களுக்கு சொல்லுங்கன்னு சொன்னேன். ஆண்டவர் கனம் பண்ணுகிற ஒரு தெய்வம். இந்த வேதம் சொல்லுகிறது, நீ என் பார்வைக்கு அருமையா இருக்கிறபடியினால் கனம் பெற்றாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேலை பார்த்து ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தர் பேசுகிறார். அதுல முதல் 2-3 வசனங்களை நீங்க வாசிக்கும் பொழுது, இஸ்ரவேல் என்றால் யார்? யாக்கோபு. யாக்கோபுக்கு தான் இஸ்ரவேல் என்று பெயர் மாற்றம் வருகிறது. அந்த யாக்கோபின் இடத்திலே, யாக்கோபின் சந்ததியின் இடத்திலே கர்த்தர் சொல்லுகிறாரு, நீ என் பார்வைக்கு அருமையா இருக்கிறபடியினால் கனம் பெற்றாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மல்கியா 1:1-2 வசனங்கள், ஓசியா 12:4-3-2 இந்த வசனங்கள்லாம் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, ஏசாவை வெறுத்து யாக்கோபை சிநேகித்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மனிதனை போல ஆண்டவர் பட்சபாதம் பண்ணுவாரோ? ஏன் ஒருவனை வெறுக்கணும், ஒருவனை நேசிக்க வேண்டும்? அதை குறித்து நம்ம அறியும் பொழுது, ஈசாக்கு ரெபேக்காளுக்கு, ஈசாக்குக்கு 40 வயதிலே திருமணம் ஆகிறது.
20 வருஷமா குழந்தை இல்லாமல் இருக்கிறாங்க. அப்புறம் இரட்டை குழந்தைகளாக 2 பேர் வரக்கூடிய சூழ்நிலை வருகிறது. மூத்தவனாக ஏசா வருகிறான், இளையவனாக யாக்கோபு பின்பு வருகிறார். கருவில் இருக்கும் பொழுதே கணம் பெற துடித்தவன் யாக்கோபு. கருவில் இருக்கும் பொழுதே கணத்தை பெற துடித்தவன் யாக்கோபு. பழைய ஏற்பாட்டு காலத்துல மூத்த பிள்ளைக்கு சேஷ்ட புத்திர பாகம் கிடைக்கும். முதன்மையான குடியுரிமை, முதன்மையான அந்தஸ்து, 2 மடங்கான சம்பத்து, பொருள், மற்ற எல்லா நன்மைகள், பரிசுகள் கிடைக்கும். எல்லா பங்குகளிலே அதிக பங்கு கிடைக்கும். யாக்கோபு கருவில் இருக்கும் பொழுதே தாயினுடைய வயிற்றிலிருந்து வெளிவர முனைகிறான், வர முடியவில்லை. ஏசாவாக அண்ணன் வருகிறான், பின்பு யாக்கோபு வருகிறார். அந்த ஆசை, அந்த விருப்பமானது அவன் நாள் வளர வளர அவனுக்குள்ளாக வளர்ந்து கொண்டே இருக்கிறது. எப்படியாகிலும் கணம் பெற வேண்டும். நம்மளுடைய எண்ணமும் அப்படிதான். நாம் எப்படியாகிலும் கணத்தை சுதந்திரிக்க வேண்டும். கணம் பெறுவதற்கு என்ன செய்வதுன்னு சொல்லி அண்ணனை 2 தடவை ஏமாற்றினான், அப்பாவை 1 தடவை ஏமாற்றினான். அம்மா தான் ஐடியா கொடுத்தாங்க. நல்ல தாய், நீங்களாம் ரொம்ப நல்லவங்க. ஆனா அந்த ரெபேக்கா அம்மா தான் அப்பாவை வயசான காலத்துல எப்படி ஏமாத்தலாம் டெக்னிக்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அவ அத மாதிரி செய்யறான். எப்படியாவது கணத்தை பெறணும், நான் உயரணும், நான் ஒரு மேன்மையை பெறணும். இதுதான் அவனுடைய விருப்பம். அப்படி கணம் நிறைத்து கணத்தை விரும்பி அவன் பிரயாசப்பட்டு இருந்த போதிலும் அவன் வாழ்க்கையிலே பல தடவை அவன் திருமண வாழ்க்கையில ஏமாற்றப்பட்டான். அது மாத்திரமல்ல, 10 தடவை சம்பளங்கள் மாற்றப்படுகிறது, ஏமாற்றப்படுகிறான். அவன் எதிர்பார்த்த உயர்வு கிடைக்கல, எதிர்பார்த்த மேன்மை கிடைக்கல, எதிர்பார்த்த ஆசீர்வாதம் வரல. ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்துல 24, 25, 26, 28, 30 இந்த வசனம்லாம் பார்க்கும் பொழுது யாப்போத்தி நதிக்கு இந்த பக்கத்துல தன்னுடைய மனைவி பிள்ளைகளை விட்டு அவன் இந்த பக்கமாக திரும்பி வந்து அவன் ஆண்டவரோடு கூட முதல் முழு இரவு ஜெபம் செய்தான் என்று நம்ம பார்க்கலாம். நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, கவனிங்க, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுனா போதும் எல்லாம் கிடைக்கும் என்று நம்ம நினைக்கிறோம். கேட்டா யாக்கோபு சொல்லுவோம், ஒரு நைட் முழுவதும் அவர் ஜெபம் பண்ணாரு பிரதர், ஆண்டவருடைய தொடுதலை உணர்ந்தார், அதனால கணம் கிடைத்ததா? உண்மைதான், கணம் கிடைக்குது. ஆனா அதற்கு முன்பு அவன் ஒரு காரியம் செய்தான். ஆண்டவரை சந்திப்பதற்கு முன்பாக, ஆண்டவருடைய சத்தத்தில அவன் வாழ்வதற்கு முன்பாக ஒரு காரியம் செய்தான். ஒரு காரியம் நீங்க அறிஞ்சிருக்கிறீங்களா? அப்பாவையும் அண்ணனையும் ஏமாற்றினவன்ட்ட வழிய போய் ஆண்டவர் தான் பேசினார். யாக்கோபு, நான் கேட்கிறேன், ஒரு பரிசுத்தவான்கிட்ட போய் ஆண்டவர் பேச வேண்டியதானே? அண்ணனை ஏமாத்துறவன், அப்பாவை ஏமாத்துறவன், தட்டி வீழ்த்துகிறவன், எத்தனா இருக்கிறவன் கிட்ட ஆண்டவர் வழிய போய் பேசுகிறார். இந்த யாக்கோபுடைய சரித்திரம் கிமு 1807ஆம் ஆண்டு வருகிறார். 1660ஆம் ஆண்டு வரைக்கும் அவருடைய ஆயுசு நாட்கள் 147 வயசு. அந்த யாக்கோபுடைய வாழ்க்கையிலே ஜெபம் பண்ணுகிறார், தேவனுடைய தொடுதலை உணர்கிறார். ஆகவே கணம் கிடைத்ததுன்னு நம்ம நினைக்கிறோம். அதற்கு முன்பு அவன் ஒரு காரியம் செய்தான். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? அண்ணனை ஏமாற்றி அந்த ஊரை விட்டுட்டு வேற ஊருக்கு போன போது ஆண்டவர் சொல்கிறார் என்று சொல்லி திருப்பி சொந்த ஊருக்கு வருகிறார். வரும் பொழுது வேதம் சொல்லுகிறது, தன் சகோதரன் தன்னை கொன்று விடுவான் என்று சொல்லி பயந்து, ஒரு பக்கம் அவன் மனசுக்குள்ளே பயங்கர போராட்டம், இன்னொரு பக்கம் வேதம் சொல்லுகிறது முன்னே வெகுமானங்களை அனுப்பிவிட்டு அவனை சாந்தப்படுத்த எண்ணினான் என்று வசனம் சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய ஜனமே, ஆண்டவருக்கு பிரியமானவனாக மாறுவது எப்படி? ஒரு மனிதனை ஆண்டவர் பிரியமாக பார்ப்பது எப்பொழுது? ஆலயத்திலே பிரசங்கம் பண்ணும் பொழுது அல்ல, ஆலயத்திலே பாட்டு பாடுகிற கொயர்ல இருக்கும் போது அல்ல, ஆலயத்திலே பணிவிடை செய்கிற ஊழியர்களா இருக்கும் போது அல்ல, ஆலயத்திலே தவறாமல் வந்து காணிக்கை கொடுக்கும் பொழுது அல்ல. ஆலயத்துக்காக குருமனைக்காக காணிக்கை கொடுக்கிறோமே, அது நல்ல காரியம்தான். ஆனா ஆண்டவர் நம்மிடத்துல பிரியமாய் இருப்பதற்கு ஆத்தும பாரத்தால் அழுது ஜெபிக்கும் பொழுது கூட அல்ல. ஒரு மனிதனிடத்திலே ஆண்டவருடைய பிரியம் எப்பொழுது வரும்? ஒரு குடும்பத்தின் மீது ஆண்டவருடைய பிரியம் எப்பொழுது வரும்? ஒரு சமுதாயத்தின் மீது ஆண்டவருடைய பிரியம் எப்பொழுது வரும்? ஒரு தேசத்தின் மீது தேவனுடைய பிரியம் எப்பொழுது வரும் என்றால், வேதம் சொல்லுகிறது யாக்கோபு
தன் சகோதரனை சாந்தப்படுத்த முன்னே வெகுமானங்களை அனுப்பினான். சிலர் சொன்னாங்க, அண்ணங்கிட்ட அடி வாங்காம தப்பிக்கிறதுக்கு லஞ்சம் கொடுத்தாருன்னு சொன்னாங்க. அதனுடைய அர்த்தம் அப்படி அல்ல. தான் செய்த தப்புக்கு பிராயசித்தம் தேடுகிறான். தான் செய்த தவறுக்கு மன வருத்தத்தை தெரியப்படுத்துகிறான். தான் செய்த தவறுக்கு மனஸ்தாபப்படுவதின் அடையாளமாக அவன் காணிக்கையை கொண்டு போய் கொடுக்கிறான். யார் ஆண்டவருக்கு பிரியமானவர்கள்? செய்த தப்புக்காக மனஸ்தாபப்படுகிறவர்கள் தேவனுக்கு பிரியமானவர்கள். செய்த தவறுக்காக மன்னிப்பு கேட்கிறவர்கள் ஆண்டவருக்கு பிரியமானவர்கள். செய்த தப்பிதங்களுக்காக தேவ சமூகத்திலே மனஸ்தாபப்பட்டு அழுகிறவர்களுக்கு ஆண்டவர் ரொம்ப பிரியமானவராய் மாறுவார். வேதம் சொல்லுகிறது, தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? சங்கீதம் 19:12 சொல்லுகிறது, தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு நீங்கள் ஆகும். கெட்டகுமாரனை பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும். லூக்கா 15:18 பரத்துக்கு விரோதமாக, உமக்கு விரோதமாக நான் பாவம் செஞ்சுட்டேன்னு சொல்லி அந்த மகன் ஓடி தகப்பனிடத்திலே வருகிறார். லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் சகேயு என்ற ஒரு மனிதனை குறித்து சொல்லப்படுகிறது. யூதர்களிடத்திலே யூதனா இருந்தும் ரோம அரசாங்கத்திலே வரி வசூலிக்கிற ஒரு பதவியில இருந்தவர் அவர். ஆகவே யூதர்கள் தன்னை காட்டி கொடுக்கிறோம்னு சொல்லி சகைவை ஏளனமாய் பார்த்தார்கள். நம்ம இனத்துல இருந்துகிட்டு ரோம அரசாங்கத்துல அதிகமா நம்ம ஊர் மக்கள்கிட்ட வரி வாங்குறான் அப்படிங்கிற எண்ணம் அன்றைக்கு யூதர்கள் மத்தியில இருந்துச்சு. அதனாலதான் சகைவு கிட்ட யாரும் போறது இல்ல, சகைவு கிட்ட யாரும் பழகிறது இல்ல. அந்த சகைவு இயேசுவை கேள்விப்பட்டு கட்டத்தி மரத்து மேல நிற்கிறார். இயேசு அந்த வழியை வந்து நின்று அவன் அன்னார்ந்து பார்த்து உன் வீட்டுக்கு வா, நான் உன் வீட்டுக்கு வர விரும்புறேன் அப்படிலாம் சொல்றார். அவன் வீட்டுக்கு இயேசு போறார். கவனிங்க, அவன் செய்த குறைகளை குற்றங்களை பிரசங்கமா பண்ணல. சகேயு வீட்டுக்கு இயேசு போய் நிற்கிறார், உட்கார்ந்து இருக்கிறார். அவனுக்கு போய் பிரசங்கம் பண்ணவில்லை, அவனுக்கு வெளிப்பாடு சொல்லவில்லை. இன்னென்ன தவறு செஞ்சிருக்கிற எனக்கு ஆவியானவர் உணர்த்துறாரு, வெளிப்பாடு வருதுன்னு சொல்லி வெளிப்பாடு சொல்லவில்லை. இயேசு அமைதியாக உட்கார்ந்து அவனை பார்த்து கொண்டே இருந்தான். அவன் உள்ளத்துல ஒரு மாற்றம் வந்துச்சு. அவன் சொன்னான், ஆண்டவரே, நான் யாரையாவது ஏமாத்திருப்பேன், ஆனால் நாளத்தனையாக நான் திரும்ப கொண்டு போய் கொடுத்து விடுகிறேன். பிரசங்கம் செய்யாததை தேவ பிரசன்னம் செய்துவிடும். அதுக்கு பிரசங்கம் வேண்டான்னு கிடையாது. கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கம் அவசியம். பிரசங்கத்தோடு கூடிய தேவ பிரசன்னம். வைகோ கலைஞர்கிட்ட கொடுத்தா கூட நல்லா பேசுவாங்க, ஆனா பிரசங்கம் இருக்காது. பிரசங்கம் இருக்கும், பிரசன்னம் இருக்காது. தன் தவறுதலுக்காக மனஸ்தாபப்பட்டு அழுகிறவர்கள் ஆண்டவருக்கு பிரியமானவர்கள். என்னுடைய சாட்சி நான் சொல்ல வாஞ்சிக்கிறேன். இதே பாளையங்கோட்டில் பிறந்து வளர்ந்து வாழ்ந்தேன். எங்களுக்கு சொந்த வீடு, சொந்த வியாபாரம், சொந்த கடை, நிலம், இடம் இதே பாளையங்கோட்டில் எங்களுக்கு இருந்துச்சு. எங்க சொத்துக்கு ஆசைப்பட்ட சில சொந்தக்காரங்க செய்வன வைத்ததனால, பில்லி சூனியத்தினால என் குடும்பம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்த காலம். கோயில்ல போனா சாமி ஆடுகிற என்னுடைய தாயார் ரொம்ப பக்தியா சாமி ஆடுவாங்க, குறியெல்லாம் சொல்லுவாங்க. அதே என்னுடைய தாயார் வீட்டுக்கு வந்த பிறகு சில அசுத்த ஆவிகளினாலே என் தாயார் பாதிக்கப்படுவார்கள். ராத்திரி போல திடீர்னு கத்துவாங்க, கழுத்தை யாரோ நெரிக்கிறாங்க, என் ரத்தத்தை யாரோ குடிக்க வராங்க, என்னை யாராவது காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கூப்பாடு போடுவாங்க. என்னை 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த என் தாயா இருந்தால் கூட பக்கத்துல நின்று பேசுவதற்கும் தொடுவதற்கும் பயந்திருந்த காலம் அந்த காலம். தலைவரி கோலமா அலங்கோலமா அப்படி தரையில 4 சுவத்துக்கு மத்தியில உருண்டு கொண்டே இருப்பார்கள் என் தாயா. கோயில்ல கொட்டடித்தால் சாமி ஆடுகிற என்னுடைய தாயா ரோட்ல தெருவில் பஸ் ஸ்டாண்டுல பிரயாணம் பண்ணும் பொழுது சப ஊர்வலத்துக்கு மேளம் அடித்தால் கூட அந்த மேள சத்தத்துக்கு அந்த ஈவில் ஸ்பிரிட் ஆனது அவங்களை ஆட வைக்கும். ரோடு, பஸ் ஸ்டாண்டு, தெரு தெரியாது. எங்க சொந்தக்காரங்க எல்லாம் அற்பமா நினைச்சாங்க, பாக்குறவங்க எல்லாம் கேவலமா பேசினாங்க. திடீர்னு ரோட்ல நின்று உங்க அம்மா ஆடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கேவலம், கனவீனம். எங்க சொத்துக்கு ஆசைப்பட்ட சொந்தக்காரங்க செய்வன வைத்ததனால பல விதத்துல தற்கொலை ஆவிகள் என் குடும்பத்துக்குள்ளாக கிரியை செய்தது. ஒரு நாள் எங்க அப்பா சாக போறேன்னு சொல்லுவாரு, மண்ணெண்ணைய தலையில ஊத்திக்குவாரு. ஒரு நாள் எங்க அம்மா செய்வாங்க, ஒரு நாள் என் தங்கச்சி செய்வாங்க, எங்க அக்கா செய்வாங்க, நான் கூட செஞ்சிருக்கிறேன். அந்த தற்கொலை ஆவி என் குடும்பத்தை கனவீனப்படுத்தினது.
எங்க அப்பாவுக்கு நல்ல ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுத்து ஒரு வெத்து பத்திர பேப்பர்ல கையெழுத்து மாத்திரம் வாங்கி கொண்டு சொற்பமான பணத்தை எங்க அப்பா கையில கொடுத்து ஏமாற்றி அந்த சொத்துக்களை, இடங்களை, வீடுகளை, கடைகளை தங்கள் பேர்களுக்குன்னு எழுதி கொண்டார்கள். எங்க சொந்த எல்லாவற்றையும் இழந்து ஒரு சொற்பமான பணத்துக்கு எங்க அப்பா ஏமாற்றி கையெழுத்து போட்டதுனால அதை இழந்து போனோம். இதே பாளையங்கோட்டையில கோட்டூர் ரோட்டுல காந்தி சிலை பக்கத்துல 150 ரூபாய் வாடகைக்கு ஒரு வீட்டுல குடியிருந்தோம். எங்க அப்பா சொன்னாங்க, இந்த ஊர்ல நான் நல்லா வாழ்ந்த குடும்பம்டா, எப்படி வெக்கி தலகுனிந்து வாழ்வது, நான் எங்கேயாவது ஓடி போறேன்னு சொல்லி பொள்ளாச்சிக்கு போயிட்டாங்க. எங்க அம்மா, என்னுடைய அக்கா, என்னுடைய தங்கச்சி, நான் 4 பேர் தான் அந்த வீட்டுல வாடகைக்கு இருந்தோம். வீட்டுக்காரங்க வாடகை என்னாச்சுன்னு வாசல்ல வந்து கேட்க வருவாங்க. நான் சொல்லுவேன், அப்பா ஊருக்கு போயிருக்கிறாங்க ஐயா, ஒரு மாசம் பொறுத்துக்கோங்க, அடுத்த மாசம் பணத்தை சேர்த்து தந்து விடுகிறோம் என்று நான் சொன்னேன். அப்ப அந்த வீட்டுக்காரர் சொன்னாரு, ஏண்டா 150 ரூபாய் கொடுக்க உங்களுக்கு வக்கு இல்ல, வழி இல்லைன்னா எதுக்கு வாடகை வீட்டுக்கு வந்தீங்க, போய் தெருவில் பிச்சைக்கார மாதிரி உட்கார வேண்டியதானே என்று கேவலமாக பேசினார்கள். இதே ஊர்ல ஹோட்டல்ல வேலை பார்த்து பிளேட் கழுவி இருக்கிறேன், பெஞ்சி தொடச்சு இருக்கிறேன். சாப்பாட்டுக்காக வீடு விட அலைந்த ஒரு பிச்சைக்காரன் நான். காலை சாப்பாடு, மதிய சாப்பாடு ஒவ்வொரு வீடா போயிருக்கிறேன். நான் சொந்தக்காரங்க வீட்டுல போய் நான் சாப்பிட்டு இருக்கிறேன். என்னுடைய நண்பர்கள் வீட்டுல போய் நான் சாப்பிட்டு இருக்கிறேன். நம்ம வீட்டுல சாப்பிடுறதுக்கும் இன்னொருத்த வீட்டுல சாப்பிடுறதுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. நான் சாப்பிட போயிட்டோம்னா சொல்லுவாங்க, கடிகாரம் பார்த்துட்டு சோத்துக்கு வந்திருக்கான் பாருன்னு சொல்லுவாங்க. அவங்க வீட்டு பிள்ளைகளுக்கு நல்ல சூடான ஆகாரம் வச்சு கொடுப்பாங்க, எனக்கு பழையதும் ஊரு தான் வச்சு கொடுப்பாங்க. அழுது கொண்டே சாப்பிட்ட காலங்கள், அழுது கொண்டே நாங்க வேதனைப்பட்ட காலங்கள். அப்படிலாம் எங்க வாழ்க்கையில இருந்த போதிலும் 92ல எங்க அப்பா இங்க இருந்து பொள்ளாச்சிக்கு போயிட்டாங்க. 95ல எங்க அப்பா பொள்ளாச்சியில இருந்து மறுபடியும் வந்தாங்க. ஒரு வெசப்பாட்டிலோடு வந்து நின்னாங்க பொங்கல் ஹாலிடேஸ்ல. அவங்க சொன்னாங்க, என்னால உலகத்துல வாழ முடியல, நான் சாக போறேன், நீ பிள்ளைகளை வைத்துக் கொண்டு பிழைத்துக்கொள்ள எங்க அம்மாவை பார்த்து சொன்னாங்க. அப்ப எங்க அம்மா சொன்னாங்க, நீங்க மாத்திரம் செத்துட்டீங்கன்னா நான் பிள்ளைகளை வச்சுட்டு என்ன பண்ண முடியும், இன்னொரு வெசப்பாட்டில் வாங்கிட்டு வாங்க, எல்லாரும் குடிச்சிட்டு குடும்பமாய் சாவோம் என்று சொன்னார்கள். சரின்னு சொல்லி எங்க அப்பா இன்னொரு வெசப்பாட்டில் வாங்கிட்டு வந்தாங்க. வீட்டு டேபிள்ல வெசப்பாட்டில் இருந்துச்சு. அதை குடித்துட்டு சாகலாமல் இருக்கும் போதுதான் எங்க அம்மா சின்னதா ஆலோசனையா ஒரு வார்த்தை சொன்னாங்க. இது பொங்கல் பண்டிகை நாட்களா இருக்குது, நான் இதே ஊர்ல சிவன் கோயில்ல 3 வருஷம் பால்கோடம் எடுத்திருக்கிறேன், இதே திருச்செந்தூருக்கு 3 வருஷம் நான் பாத யாத்திரையா மாலை போட்டு காவி வேஷ்டியை கட்டி கொண்டு பஜனை பாடல் பாடிக்கொண்டு நடந்தே போயிருக்கிறேன். தெய்வம் தெரியல, தெய்வத்தை பத்தி சொல்ல நாள் இல்ல. அந்த சாகர நேரத்துல தான் எங்க அம்மா சொன்னாங்க, இது பொங்கல் பண்டிகை நாட்கள சாக வேண்டாம், எல்லாரும் பண்டிகைக்கு ஆயத்தமா இருப்பாங்க, ஒரு வாரம் சாவதை தள்ளி போடுவோம்னு சொன்னாங்க. அந்த ஒரு வார கேப்ல தான் எங்க அப்பாவுடைய எங்க சொந்த ஒருத்த மனிதர் கடாச்சபுரத்துல இருந்து வந்தாங்க. எங்க மாமா என் வீட்டுக்கு தேடி வந்து, நீ இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, சொந்த ஊர்ல ஒரு இடமாற்றம் இருந்தா நல்லா இருக்கும், நீங்க கோயம்புத்தூருக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. எங்க அப்பா சொன்னாங்க, உள்ளூர்ல செத்தாலும் கூட நம்மள யாரும் மதிக்க மாட்டாங்க, புதைக்க மாட்டாங்க, யாருக்கும் தெரியாம அந்த ஊர்ல போய் செத்து விடலாம், 4 பேர் வந்து நல்லடக்கம் செய்வார்கள் என்று சொன்னார்கள். இந்த பாளையங்கோட்டை விட்டு கிளம்பி நாங்க கோயம்புத்தூருக்கு 2 சாக்கு பையோட போனோம். கர்த்தருக்கு முன்பு உண்மையா சொல்றேன். 4 தட்டு, 4 டம்ளர், ஒரு சின்ன ஸ்டவ், கொஞ்சம் துணிமணிகளை போட்டு சாக்கு முட்டில போட்டு கட்டி பஸ்ல ஏற்றி சாவதற்காக அந்த ஊருக்கு பிரயாணம் பண்ணி போனோம். அந்த ஊர்ல ஆண்டவரை பத்தி தெரியாது. என் மூத்த சகோதரி தான் ஒரு வீட்டுல நடந்த ஜெப கூட்டத்துல இயேசுவை நம்ப ஆரம்பித்தார். ஒரு வாலிப பிள்ளை தனியா போகிறான்னு சொல்லி தங்கச்சி அக்காவுடைய துணைக்காக கூட்டத்துக்கு போனால் இயேசுவை நம்ப ஆரம்பித்தார். 2 வாலிப பிள்ளைகளும் தனியா போறாங்க, நமக்கு இந்த ஊர்ல யாருமே தெரியாது, நம்ம குடும்பத்துக்கு பாதுகாப்பு வேண்டும்னு சொல்லி எங்க அம்மா அந்த ஜெபத்திலே கலந்து கொண்டார்கள். 3 பெண்களும் தனியா போறாங்கன்னு சொல்லி எங்க அப்பா துணைக்காக அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டார்கள். கடைசியில என்ன கூப்பிட்டாங்க, நான் சொன்னேன், நமக்குன்னு 30-300 கோடி இருக்குது, சிங்கிள் தெய்வத்தை தேடி என்ன பிரயோஜனம், எதுக்கு செத்து போனா தெய்வத்தெல்லாம் கும்பிடுறீங்க என்று விதண்டாவாதம் பேசினவன் நான். இயேசு தெய்வம் அல்ல என்று கேவலமாய் கீழ்த்தரமாய் பேசினவன் நான். அப்படிலாம் சொன்ன போதிலும் என் ஆண்டவர் இயேசு என்னை பழி வாங்கவில்லை. அவர் என்னையும் சந்திக்க, என்னையும் கனமுள்ளவனாய் மாற்ற அவர் கிருபை காண்பித்தார். 96ஆம் ஆண்டு பிப்ரவரி மாசம் 16ஆம் தேதி எங்க அம்மாவுக்குள்ள அந்த அசுத்தாவிகள் விக்கிரகங்கள் ஓ என்று சத்தமிட்டு கத்திக்கொண்டே சொன்னது, இயேசு கிறிஸ்து இந்த வீட்டுக்கு வந்திருக்கிறாரு, இயேசு கிறிஸ்து என்ன பெரம்பால் அடிக்கிறாரு,
இவன் உடம்புல 25 வருஷம் வாழ்ந்துட்டான், நீ ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது. இந்த வீட்டுக்கு இயேசு தெய்வம் வந்திருக்கிறாரு, அந்த பெரியவர் வந்திருக்கிறாரு, அவர்தான் மகா பெரியவர்னு அந்த விக்கிரகங்கள், அந்த அசுத்தாவிகள் சாட்சி பகர்ந்தது. அப்ப நான் கேட்டேன், இயேசு தெய்வம் தெய்வம்னு சொல்றியே, நீ யார் அப்போ? இத்தனை வருஷம் உன்னை வணங்கி மாவிளக்கு எடுத்து மொட்டை போட்டு காவடி தூக்கி சக்கர பொங்கல் வைத்து பால் குடம் எடுத்து பாத யாத்திரையா நடந்து போனேன்னு 33 கோடின்னு சொல்றீங்கல்ல, நீங்கள் எல்லாம் யாரு? அந்த ஆவிகள் சொல்லுது, நாங்கள் எல்லாம் விழுந்து போன ஆவிகள், அந்த பரிசுத்தமான தெய்வத்திற்கு முன்பு எங்களால நிற்க முடியாது என்று சொல்ல ஆரம்பித்தது. அல்லேலூயா. இயேசுதான் தெய்வம் என்று நான் வணங்கின விக்கிரகம் முதல்ல எனக்கு சுவிசேஷம் சொன்னது, அவர் உயிரோடு இருக்கிறார். இதே ஊர்ல பிறந்து வளர்ந்து வாழ்ந்தேன். ஒரு சிஎஸ்ஏ காரங்கள் ஆகிலும், ஒரு பெந்தேகோஸ்தே காரங்கள் ஆகிலும், ஒரு ஆர்சி காரங்கள் ஆகிலும் என் வீடு தேடி வந்து, நாங்க கும்பிடுகிற இயேசு உயிரோடு இருக்கிறாரு, உங்க அம்மாவுக்கு நாங்க விடுதலை வாங்கி தருகிறோம் என்று ஒருவர் சொல்லவில்லை. நான் பார்த்த கிறிஸ்தவங்க எல்லாம் தண்ணி அடிக்கிறவங்க, சினிமா பாக்குறவங்க, ஜாதி வெறி பிடிச்சவங்க, நாற்காலிக்கு சண்டை போடுறவங்க, இவங்களைத்தான் நான் பார்த்திருக்கிறேனே தவிர இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட, தன் தவறுதலுக்காக மனஸ்தாபப்படுகிற ஒரு கிறிஸ்தவர்களை நான் பார்த்ததில்லை. தன் தப்புக்காக அழுகிற கிறிஸ்தவர்கள் நம்மில் எத்தனை பேர் உண்டு? எத்தனை ஊழியர்கள் உண்டு? எத்தனை விசுவாசிகள் உண்டு? அவர்களே ஆண்டவர் பிரியமாயிருக்கிறார். பிரியமானவர்கள் கணத்துக்கு பாத்திரவான்கள். இரண்டாவதாக வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 29:23, உள்ளவனோ கணம் அடைவான். ஹலோ, தாழ்மை என்றால் என்ன சொல்லுங்க பாப்போம். தரையில உட்கார்ந்து இருந்தா தாழ்மை வந்துருமா? தாழ்மை என்றால் என்ன? பேசுங்க. பணிவு, நேற்று கேட்ட செய்தி கிரியை செய்து, அடக்கம், தாழ்மை, கீழ்ப்படிதல், நிறைய சொல்றீங்க. பைபிள்ல நிறைய தாழ்மையை பத்தி போட்டிருக்கு. ஒரு 4 தாழ்மையை பார்க்கலாம் முக்கியமா. ஒன்று, தன்னைத்தானே தாழ்த்தி கொள்ளுகிற தாழ்மை. எல்லாரும் சொல்லுங்க, தன்னைத்தானே தாழ்த்தி கொள்ளுகிற தாழ்மை. மண்ணு, குப்பை, தூசி, புழு, சாம்பலு, நீங்கள சொல்லாத மாதிரி பாக்குறீங்க. எவ்வளவு நீங்க சொல்றதுதான். பைபிள்ல இப்படி எழுதியிருக்கிறாங்க. ஆபிரகாம்லாம் அப்படி சொல்றார், தாவீது அப்படி சொல்லுவார். மண்ணு, குப்பை, தூசி, புழு, தெல்லு பூச்சி. நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல ஒரு அம்மா ஜெபம் பண்ணாங்க, ஆண்டவரே செத்து போன நாய போல இருக்க ஆண்டவரே என்னை காப்பாத்துங்க. அந்த அம்மா ஜெபம் எனக்கு புரியல ஆரம்ப காலத்துல. இதுக்கெல்லாம் பைபிள்ல ஆதாரம் இருக்கான்னு பார்த்தேன். இருக்குது. 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனத்துல மேகி போசேத்துங்கிற ஒரு மனுஷன் சொல்லுவான், செத்து போன நாயை போல இருக்கிற அடியேனை நோக்கி பார்க்க நான் எம்மாத்திரம். இந்த தாழ்மை எல்லார்கிட்டையும் இருக்குது, அப்படிதானே? தூசி, குப்பை, புழுதி, புழு, சாம்பல், இதெல்லாம் எல்லாருக்குள்ளேயும் இருக்கு. தன்னைத்தானே தாழ்த்துகிற ஒரு தாழ்மை. இரண்டாவது, மனிதனுக்கு முன்பாக தாழ்த்தி கொள்ளுகிற தாழ்மை. அப்படிப்பட்ட ஆட்களை நீங்க பார்த்திருக்கீங்களா? மனுஷனுக்கு முன்பு ரொம்ப பவ்யமா நடப்பாங்க, தாழ்மையா இருப்பாங்க, செருப்பு போட மாட்டாங்க. கேட்டா தாழ்மையா இருக்கணும் பிரதர். கார் பைக்கெல்லாம் வச்சுக்க மாட்டாங்க. இயேசுநாதர் கார் வச்சிருந்தாரா பிரதர்? நம்ம நடந்தே ஊழியம் செய்வோம் பிரதர்னு சிலர் சொல்லுவாங்க. இதெல்லாம் மிதமிஞ்சின ஆட்கள். மனுஷனுக்கு முன்பு தாழ்மையா நடிக்கிற ஆட்கள், இல்ல நடக்கிற ஆட்கள். டிரெஸ் இன் பண்ண மாட்டாங்க, அயன் பண்ண மாட்டாங்க, கலர் டிரெஸ் போட மாட்டாங்க, நியூஸ் பேப்பர் படிக்க மாட்டாங்க, டிவி பார்க்க மாட்டாங்க, கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண மாட்டாங்க. நான் ஒரு சபையில பிரசங்கம் பண்ணேன். அப்ப அவர் சொன்னாங்க, அந்த பாஸ்டர், நல்லா பேசுறீங்க தம்பி, ஆனா நீ நகைய கலட்டல, பரலோகம் போக மாட்டே அப்படின்னாரு. என்ன பார்த்து? நான் நகையே போடலையா அப்படின்னு. இல்ல தம்பி, நகை போட்டிருக்க, நீ கலத்தியே ஆகணும் அப்படின்னாரு. ஐயா உண்மையிலேயே நகையாண்ட இல்ல அப்படின்னு. இல்ல தம்பி, மூக்குக்கு கீழே உதட்டுக்கு மேல உங்ககிட்ட நகை இருக்கு அப்படின்னாரு. மூக்குக்கு கீழே உதட்டுக்கு மேல மீசைய நகையான்னு சொல்றாரு. மீசைய வலிச்சு போடு, பரலோகம் போலாம் அப்படின்னு சிலர் சொல்றாங்க.
மனுஷனுக்கு முன்பாக தாழ்மையா நடக்கிற ஒரு காரியம். சிலர் கல்யாணம் பண்ணாம இருக்கிறாங்க. பிரதிஷ்டன் ஒரு பக்கம் சொன்னாலும் அது தாழ்மைக்கு அடையாளம் அல்ல, அது தாழ்மையாகாது. மூன்றாவது ஒரு தாழ்மை இருக்குது, தேவனுக்கு முன்பாக தாழ்த்துகிற தாழ்மை. பவுல் சொல்வாரு, அகால பிறவி போல இருந்த எனக்கு அவர் தரிசனமானார். பாவிகளிலே பிரதான பாவினா ஆயக்காரன் சொல்வான், பாவியாக என்மேல் கிருபையாயிரும். அப்பிரோஜனமான ஊழியக்காரன், என் கடமையை மாத்திரம் நான் செய்யறேன் அப்படிலாம் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. தேவனுக்கு முன்பாக தாழ்த்துகிற தாழ்மை. இந்த மூன்றுமே மனத்தாழ்மையில சேராது. இந்த மூன்றுமே மனத்தாழ்மையில சேராது. அப்படி என்றால் மனத்தாழ்மை என்றால் என்ன? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. பிறனை மதிக்கிறவன் தேவனால் கனப்படுத்தப்படுவான். அல்லேலூயா. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு, அடுத்தவங்களை மதிங்க, அடுத்த ஊர்க்காரங்களை மதிச்சு நடங்க, அடுத்த ஜாதிக்காரங்களை மதித்து நடங்க, அடுத்த மொழிக்காரங்களை மதித்து நடங்க. சொல்லுங்க, கர்த்தர் அப்பதான் கனம் பண்ணுவாரு. வேதம் சொல்லுகிறது, பிறனை மதிக்கிறவன் தேவனால் கனப்படுத்தப்படுவான். சரி, வெளியே போக வேண்டாங்க, உங்க வீட்டில் எடுத்துக்கோங்களேன். சங்கீதம் 45:10-11 எல்லா பெண்களும் தயவாய் பாருங்க. பைபிளை கொஞ்சம் திருப்பி பாருங்களேன். எல்லா பெண்கள், திருமணம் ஆனவங்க முக்கியமா படிங்க, ஆக போறவங்க கூர்ந்து கவனிங்க. 45:10-11. என்னைக்காவது உங்க புருஷனை ஆண்டவரேன்னு சொல்லிருக்கீங்களா? அம்மா நிறைய பேர் சிரிக்கிறாங்க. ஆண்டவரை பார்த்துதாங்க ஆண்டவரேன்னு சொல்லுவோம், புருஷனை எப்படிங்க சொல்றது? பைபிள்ல சொல்லி இருக்கு, புருஷனை ஆண்டவரேன்னு சொல்லணுமா? கையை பிடிச்சு சொல்லுங்க பக்கத்துல. கல்யாணம் ஆனவங்க, உங்க புருஷனை என்னைக்காவது ஆண்டவன்னு சொல்லுங்க, உங்க புருஷனை மதிக்க பழகுங்க அப்படின்னு பைபிள் போதிக்குது. அவர் உன் ஆண்டவர், உன் அழகுல அவர் போல பிரியப்படுவார். அல்ல வசனம் சொல்லுகிறது, உன் தகப்பன் வீட்டை என்ன பண்ணணுமா? இப்படி உண்மையிலேயே மறந்துட்டீங்கன்னா எங்களுக்கு பாதி பிரச்சனை கிடையாது. பெண்கள் எல்லாமே, ஒரு அம்மா சொன்னாங்க, ஒரு வயசான அம்மா, தம்பி நான் வீட்டுல உட்கார்ந்து இருக்கேன் தம்பி, என் மருமக அங்கிருந்து வந்தா கால் மேல கால் போட்டு பேப்பர் படிக்கா தம்பி அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. ஏம்மா உங்க மேலேயே கால் போட்டாங்க அப்படின்னு? இல்ல இல்ல, அவ கால் மேலதான் அவ கால் போட்டு ஆட்டிக்கிட்டே பேப்பர் படிக்கிறா. மதிக்க தெரியல தம்பி, சம்பாதிக்காங்கிற திமிரு அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. ஒரு நண்பர் ஒரு கல்யாணம் பண்ணார். கல்யாணம் பண்ண உடனே அந்த புது பொண்ணுக்கு அவங்க அம்மா ஒரு செல்போன் வாங்கி கொடுத்தாங்க. கல்யாணம் முடிஞ்சிருச்சு. கல்யாணம் முடிஞ்ச மறுநாள் விடிய காலத்துல இருந்து செல்போன்ல எடுத்தாச்சு. அம்மா இப்ப நான் எந்திரிச்சிட்டேன், அம்மா இப்ப நான் அடுப்ப பத்த வச்சிருக்கிறேன், இப்ப பால் சூடு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், இப்ப நான் அவங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறேன், இவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறேன், இதை பண்றேன் அதை பண்றேன்னு சொல்லி டெலிகாஸ்ட் ஓடிக்கிட்டே இருக்கு செல்போன்ல. ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, கல்யாணம் ஆச்சு. சரி, ஒரே பொண்ணு, அம்மா பாசம், குடும்ப பற்று, பரவாயில்ல கொஞ்ச நாள்ல சரியாயிரும் அந்த மனுஷனும் பொறுமையா இருந்தார். ஒரு வாரம் ஆச்சு, 10 நாள் ஆச்சு, ஓய்ஞ்ச பாடா இல்ல. ஒரே சன் டெலிகாஸ்ட் பண்ண மாதிரியே அவங்க அம்மா போன்ல பேசிட்டே இருக்கிறாங்க. ஒரு மாசம் தாண்டிருச்சு. வீட்டுல உட்கார்ந்து இருக்கிற மாமியார் அம்மா கேக்குறாங்க, ஏண்டா நான் ஒருத்தி இங்க குத்துக்கல்லாட்ட உட்கார்ந்து இருக்கேன், அவ அம்மா கிட்டயே பேசிக்கிட்டு இருக்காள, என்கிட்ட பேசக்கூடாதா? கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் அந்த பிரதர் கேட்டாரு, இந்த பக்கம் போனா எங்க அம்மா திட்டுறாங்க, இந்த பக்கம் போனா அவ திட்டுறா, நான் என்ன செய்யறதுன்னே தெரியல பிரதர். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில மற்றவனை மதிக்க பழகணும். உங்க அம்மா அப்பாவுக்கு மதிச்சு கறிமீனெல்லாம் செய்யறீங்களே, உங்க நாத்தனார் கொழுந்தனாருக்கு செய்யறீங்களா? உங்க புருஷன் வீட்டுல உள்ள நபர்களுக்கு செய்யறீங்களா? உங்க புருஷனை மதிக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது இல்லையா?
தன் குடும்பத்தை மதிக்கணுமா, தன்னுடைய தாய் தகப்பனை மறந்து விட வேண்டும் என்று பைபிள்ல நமக்கு ஆலோசனை கொடுக்கப்படுகிறது. ஆண்டவர் தான் சொல்றாரு, ஏன் சொந்த கருத்து கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, பிறனை மதிக்கிறவர்கள் தேவனால் கனப்படுத்தப்படுவார்கள். மற்றவனை மதிக்க பழகும் பொழுது கர்த்தர் நம்மை கனம் பண்ணுவார். அதுதான் உண்மையான மனத்தாழ்மை. அடுத்த ஊர்க்காரங்களை, அடுத்த மொழிக்காரங்களை, அடுத்த ஜாதிக்காரங்களை, அடுத்த பாஷக்காரங்களை, அடுத்த நாட்டுக்காரங்களை எந்த ஒரு மனிதன் சமுதாயத்தில் மதிக்க பழகுகிறானோ அவனைத்தான் கர்த்தர் கனம் பண்ணுவார். அவர் குடும்பத்தை கர்த்தர் கனம் பண்ணுவார். எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் கனம் கிடைக்காது. மற்றபடி 1 பேதுரு 5:7 ஆண்களுக்கு சொல்லியிருக்கிறார் ஆண்டவர், மனைவிகள் பலவீனமான பாத்திரம், அவங்களுக்கு செலுத்த வேண்டிய கனத்தை செலுத்துங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அவங்களுக்கு தான் பேசணும்.
விதவைகள், அனாதைகள், பாதிக்கப்பட்ட மனிதர்கள், கைகால் இழந்திருக்கிறவங்க, மருத்துவமனையில் தீவிர சிகிச்சையில் இருக்கிறவங்க, ஆஸ்பத்திரி செலவுக்கே வழி இல்லாமல் கஷ்டப்படுகிற பிள்ளைங்க, ஹார்ட்ல ஓட்டன்னு சொல்லி பேப்பர்ல விளம்பரம் கொடுப்பா எத்தனையோ சின்ன பிள்ளைங்களை நீங்க பார்க்கும் பொழுது உங்க உள்ளத்துல வேதனைப்படணும், வருத்தப்படணும். ஏதாவது செய்யணும் ஆண்டவரே. உயிரோடு இருக்கிற நாம், ஜீவனோடு இருக்கிற நாம் அந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது செய்ய வேண்டும். என் பங்கு இருக்க வேண்டும், என் பங்கு அதுல இருக்க வேண்டும். ஒரு 50 ரூபாய், 10 ரூபாய், 20 ரூபாய், ஒரு 100 ரூபாய், ஒரு 1000 ரூபாய் என் பங்கு அதுல போகணும்னு சொல்லி அனுப்பி பாருங்க. வேதம் சொல்லுகிறது, பிறனுக்கு நன்மை செய்கிறவன் தேவனால் கனப்படுத்தப்படுவான். உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் அதை விரும்புகிறார், கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். ஒரு 5 காரியங்கள் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டேன். ஒன்று, பிரியமானவர்கள் கனத்தை சுதந்தரிப்பார்கள். பிறனை மதிக்கிறவர்கள் கனத்தை பெறுவார்கள். பிரசன்னத்தை விட்டு பிரியாதிருக்கிறவர்கள் கனத்தை பெறுவார்கள். பிதாவின் கனத்தை குமாரனாம் இயேசுவுக்கு கொடுக்கிறவர்கள் கனத்தை பெறுவார்கள். பிறனுக்கு நன்மை செய்கிறவர்கள் கனத்தை பெறுவார்கள். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? அந்த தேவ சமூகத்தில் கனம் பண்ணுவார். உங்க வாழ்க்கையில கர்த்தர் கனம் பண்ணுவார். உங்க படிப்புல கர்த்தர் கனம் பண்ணுவார். உங்க வியாபாரத்துல கர்த்தர் கனம் பண்ணுவார். உங்க பொருளாதாரத்துல கர்த்தர் கனம் பண்ணுவார். உங்க ஜெப வாழ்க்கையை கர்த்தர் கனம் பண்ணுவார். உங்க விசுவாசத்தை கர்த்தர் கனம் பண்ணுவார். இயேசுவின் நாமத்தினால்